அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பத்தின வந்து கல்வி நோக்கத்திற்காக மட்டும் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ், சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 13 வந்து வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்து எந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் ப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதுலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து பார்ட் 13 வந்து இதில் வந்து என்ன பார்க்க போறேன்னா வந்து ஏஎம்சியோட ஒர்க்கிங் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அப்ளிகேஷனோட வியூ வந்து பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தோன்னா வந்து இந்த ஏஎம்சியில் பார்த்தா நிப்பான் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டோட ஏஎம்சி வந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து என்னென்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஏஎம்சியோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தோன்னா வந்து மேஜராக வந்து ஏஎம்சியோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, சரிங்களா? இவங்க வந்து ஒரு ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தங்கிட்ட இருந்து சரிங்க செப்பரேட்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ் நம்புற மாதிரி ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணி பெரிய மணியாக வந்து ஒன்று சேர்த்து, அதாவது இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, அந்த ஃபண்டை வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து டிசைட் பண்ணும். அவங்க தான் அந்தோட ஒர்க்கிங் தான் வந்து இவங்களோட வேலை. சரிங்களா? ஃபண்டு வந்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி வந்து ஒரு கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை பாண்ட்ல, கவர்மெண்ட் பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்த வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன மற்ற வேலைகள் என்ன வந்து இந்த ஏஎம்சி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நியூ லான்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? வந்து எப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரோட வந்து நம்மளோட மணியை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு உண்டான பொறுப்பாக இருக்கும். அவங்க தான் வந்து நம்மளோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணும். அதில் வந்து பார்த்தோன்னா அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து செபி ரூலுக்கு ரிலேட்டடா, சரிங்களா? ரூல்ல இன்சைடா இருக்கக்கூடிய, சரிங்களா, ரிலேட்டடாங்கிறது அவங்க ரூலுக்கு பொருத்தமான ஃபண்டு மட்டும் தான் இங்க வந்து இருக்கும். செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள அந்த கூடிய ஃபண்டு தான் வந்து இங்க ரன் பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஃபண்ட் ஹவுஸோட நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கணும். அதோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா அக்ரெசிவ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களா, இல்லை வந்து கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு வந்து அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வந்து விஷயமா இருக்கும். இல்லை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பண்றோம்னா வந்து நமக்கு வந்து இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, இல்லை வந்து கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் அப்படின்னா வந்து நமக்கு வந்து டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, வந்து பாண்டு பேலன்ஸ்டு ஸ்கீம் அப்படிலாம் இருக்குது. அந்த ஃபண்டு கூடியான விஷயத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து நாம் வந்து பார்க்க வேணும். அதான் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முக்கியமா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து முதுகெலும்பே வந்து இது பார்த்தோன்னா அந்த இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். இவங்க தான் வந்து முக்கியமா வந்து இந்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. நாம் என்னதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்கிம்மை வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னா வந்து ஃபண்டோட ஒரு ஸ்டாக் ஈக்விட்டி ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், 6 மந்த் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணுவாங்க, வேற ஸ்டாக் வந்து ஜம்ப் பண்ணக்கூடிய விஷயம்லாம் அங்கே வந்து நடக்கும். அவங்க பேஸ் பண்ணிட்டு எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து செப்பரேட்டா வந்து அந்தந்த ஸ்டாக் வைஸா வந்து வெயிட்டேஜ் உண்டான ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து இந்த பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டு, சரி, நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டோட அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு வந்து இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து அப்ளிகேஷன் பேஸ்டும் இருக்குது, வெப்சைட்லேயும் இருக்குது. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன ஃபண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
அது பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு, மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்கு. நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டோட டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு உண்டான ஃபண்ட் வந்து என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறது வந்து காட்டிலும் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் ஃபண்ட் இருக்காங்க, ஸ்மால் கேப், சரிங்க, மிட் கேப் ஃபண்டு, நிறைய டிஃபரன்ஸா இருக்காங்க. நிறைய வந்து வேல்யூ ஃபண்டு, மல்டி கேப்பு, சரி, இந்தியன் பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீஸோட பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபண்ட் ஹவுஸ். இதெல்லாம் வந்து டைரக்ட் பிளான், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் பிளான் இது இருக்காது, மாதிரி டைரக்ட் பிளானா இருக்கும், டைரக்ட் க்ரோத் பிளானா இருக்கும். அதில் வந்து இதில் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்கு. நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டிங் இதில் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தா இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து செக் பாக்ஸ்ல இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இதில் வந்து விசில் பண்ண முடியும். நம்ம பார்த்தோன்னா நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட பிளான்ல இருக்கிற ஃபண்டு இதில் வந்து என்னென்ன இருக்காங்க அப்படின்லாம் பார்க்க முடியும். இதில் வந்து ரிஸ்க் என்னென்ன போட்டிருக்காங்க, ஸ்கிம் வந்து என்னென்ன இருக்கு, என்ஏவி எவ்வளோ இருக்கு, ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, ஃபண்டோட சைஸ் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் வந்து இதில் வந்து பார்க்க முடியும். இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். லேட்டஸ்ட் என்ஏவி வந்து 40 ரூபா. சரி, யூனிட் பேஸ்டாக வந்து நமக்கு வந்து செப்பரேட்லாம் வந்து ஃபண்டு மேனேஜரோட டீட்டெயில்ஸு, இந்த ஃபண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம் இருக்கும், சரிங்களா. ஈக்விட்டின்னா நமக்கு ஸ்டாக் பேஸ்டு வந்து இருக்கிறது. டெப்ட் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டிக்காக, சரிங்களா. டெப்ட்னா வந்து கடன் பத்திரங்கள் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு கடன் பத்திரங்கள், அவங்களோட சொத்து மதிப்போட பத்திரங்களை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியில வந்து வரும், லிக்விட் ஃபண்ட்ல வந்து வரும். இந்த லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் பீரியட் கிடையாது, சரிங்களா. நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து 1 வீக்ல கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி லிக்விட் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த டெப்ட்ல வந்து யூஸ் பண்றது. இது வந்து நான் ஹைபிரிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்விட்டிலேயே வந்து ஒரு பேலன்ஸ் ஃபண்ட் மாதிரி இருக்கும். ஈக்விட்டிலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வந்து நமக்கு வந்து டெப்ட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து அசட், மல்டி அசட் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து எதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. இது பார்த்தோன்னா வந்து நிப்பான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட், இதெல்லாம் வந்து லாகின் பீரியட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபண்ட். நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 இயர்ஸ் வந்து லாகின் பீரியட் பேஸ் பண்ணி இருக்கிறது பாருங்க. என்ஏவி பார்த்தீங்கன்னா 27 ரூபா 19 ரூபா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதர் ஸ்கீம்லாம் வந்து இருக்கு. நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து இதுக்குள்ள இண்டெக்ஸ் ஃபண்டு, பிஎஸ்சியோட சென்செக்ஸோட இண்டெக்ஸ் ஃபண்டு, கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டு, இதெல்லாம் வந்து இருக்காங்க. இதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மோட் இருக்கும், டைரக்ட் மோட், 2 மோட் இருக்கும், சரிங்களா. நமக்கு வந்து டைரக்ட் மோடு தான் நாம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா. டைரக்ட் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா வந்து நமக்கு வந்து எக்ஸிட் என்ட்ரி லோட்லாம் வந்து கம்மியா இருக்கும், ஸ்டாம்ப் டியூட்டிலாம் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கும். இதில் பார்த்தோன்னா லம்சமா வேணும் அப்படின்னா வந்து லம்சமா போடலாம். நமக்கு வந்து லம்சமா வேணும் போடணும், எஸ்ஐபி வேணும் போடலாம். லம்சம் வித் பிளஸ் எஸ்ஐபி வந்து ஃபர்ஸ்ட் லம்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐபி கொண்டு வர மாதிரி கொண்டு போகலாம் ஸ்டார்டிங்ல. அந்த மாதிரி வந்து டெப்ட், பேங்க், டெய்லி வந்து வீக்லி வேணுமா, மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி, சரிங்களா. ஒவ்வொரு எஸ்ஐபிஸ் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி மோட்ல வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து போட்டிருக்காங்க. சரிங்க, லம்சம் போட்டுக்கலாம். எதுவும் இல்லாத பார்த்தா நமக்கு வந்து எஸ்ஐபி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்க வந்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜரா வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா வந்து சேவிங்ஸ், டாக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து இருந்திருக்கும். டாக்ஸ் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லாகின் பீரியட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து லாகின் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலயும் வந்து நமக்கு வந்து மேஜரா வந்து இன்கம் பேஸ் பண்ணி வந்து இருக்கும்.
இதில் வந்து அவர் ஃபண்டுன்னா வெல்த் கிரியேஷனுக்காக, ரிட்டைர்மெண்ட்டுக்காக, மேனேஜ் கேஷ்க்காக வந்து சேவிங்ஸ், டேக்ஸ்க்கு, இன்கம் வந்து ஸ்டெபிளாக இருக்கிறதுக்கு, செக்டர் பேஸ் பண்ணி இருக்கிறது. இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். அங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ஏவி பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து ஃபண்டு வந்து இருக்கும். அப்படிங்கும்போது ஃபண்டு மேனேஜர் வந்து இம்பார்ட்டனாக பார்க்கணும். என்ன ஃபண்ட் ஹவுஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதோட பர்ஃபார்மன்ஸு, அதோட நம்பிக்கை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து விஷுவல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து கேம்ஸில் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து அந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு வந்து அலர்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸாக வந்து வரும். எங்கே வந்து அந்த லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம வாங்கின ப்ரைஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அது நம்ம ஒரு சில ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து பேக் பேக் டு பேக் வீடியோன்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எதில் வந்து ஸ்டோர் ஆகுது நம்ம வாங்குற ஸ்டாக்ஸு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்லாம் வந்து ரிஸ்க்லாம் வந்து பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து என்னென்ன ரிஸ்க் அக்ரெசிவாக வேணுமா, ஹைலி அக்ரெசிவாக வேணுமா, கன்சர்வேட்டிவாக நம்பிக்கையான ஃபண்டாக வேணுமா, ஹைலி கன்சர்வேட்டிவ், பேலன்ஸ்டு ஃபண்டு, அதெல்லாம் வந்து ஒரு சில செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து இந்த வேட் பேஸே வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து எதையுமே தேட தேவையில்லை. இங்கே வந்து ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிமேட் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணுறது பார்த்தா இங்கே வந்து ஃபண்டு மேனேஜரையும் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எந்த மாதிரி வந்து ஃபண்டு வேணும், பேலன்ஸ்டு இருக்கிற ஃபண்டாக வேணுமா, இல்லை அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஃபண்டாக வேணுமா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் மை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து எல்லாத்தையும் பார்த்துலாம். நம்ம வந்து ஆப்ஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற மேஜராக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து எஸ்ஐபி அல்ல மந்த்லி எக்ஸ் நமக்கு வந்து ₹100 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இருக்கு. நமக்கு வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்ட்லாம் வந்து இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பாருங்க. அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா ₹4000 இருக்காங்க. 676 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண இயர்ஸ்லாம் பாருங்க. 21 இயர்ஸ், 30 இயர்ஸ், 23 இயர்ஸ் அவங்க வந்து ஸ்டார்டிங் அந்த ஏஜ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளவு வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வந்து காட்டும். நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ஏவி கம்மியா இருக்கு அப்படின்னா ரீசெண்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா, அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்றது வரலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபண்டு வந்து வாங்கியிருக்கோம்னா அந்த ஃபண்டை வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஒரு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து லார்ஜ் கேப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய, சுவிட்ச் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஃபண்டோட ஃபண்ட் சைஸை பாருங்க. நமக்கு வந்து அதோட ரிட்டர்ன்ஸ் சரிங்களா, ரிட்டர்ன்ஸ் வந்து பாருங்க. மேக்ஸிமம் வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். மேக்ஸிமம் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி வந்து பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ், அதாவது ஸ்டாக் புரோக்கரை பற்றி பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சார்ட்லாம் விஷுவல் பண்ண முடியாது. நமக்கு வந்து புரோக்கரை உட்காந்து பேஸ் பண்ணிட்டு என்ஏவி மட்டும்தான், வேல்யூஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் வந்து சார்ட்டோட விஷுவலேஷனோ வேற ஏதோ வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து சொல்லிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.